ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். மத்தியானம் 3 மணிக்கு இன்னைக்கு திருமலா திருப்பதி தலக்கோணம் 3 இடங்களுக்கு உண்டான ஆன்லைன் அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க ஆகஸ்ட் மாதத்துக்கு. எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோட சேர்த்து புக்கிங் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ரூல்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். கன்ஃபார்ம்டாக ரூம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரூம் புக்கிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ஸ்பெஷல் அண்ட் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. வியாழக்கிழமைகளில் 12,000 டிக்கெட்ஸ் போல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. மற்ற நாட்களுக்கு 15,000 டிக்கெட்ஸ் போல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. திருமலா ஸ்பெஷல் அண்ட் தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன் புக்கிங் மட்டும்தான் உண்டு. திருச்சானூருக்கு ஆன்லைன்லையும் கொடுக்குறாங்க, ஆஃப்லைன்லையும் கொடுக்குறாங்க ஸ்பெஷல் அண்ட் தர்ஷன் டிக்கெட். இப்போ நம்ம அக்காமடேஷன் பற்றி பார்க்கலாம். ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம். போர்ட்டல் ttdevastanams.ap.gov.in அதில் அக்காமடேஷனை கிளிக் பண்ணாதீங்க. 3 மணிக்கு அக்காமடேஷன் ஓப்பன் ஆகுங்கிற பாப்அப் தான் வரும். வேறு ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணால் மொபைல் நம்பர் கேட்கும். கீழே கெட் ஓடிபி இருக்கும். அதை கிளிக் பண்ணி மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து லாகின் செய்துக்கோங்க. புக்கிங் ரெண்டுத்துலேயுமே சேம் தான். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். திருமலாக்கு நம்ம ஆன்லைனில் ரூம் எடுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணும், புக் பண்ணியிருக்கணும். ஆன்லைனில் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ஆன்லைன் ரூம் புக்கிங் திருமலாவில் புக் பண்ண முடியும். இதே நீங்கள் ஆஃப்லைனில் நேரில் போய் எடுக்கிறீங்கன்னா இந்த ரூல் கிடையாது. தரிசன டிக்கெட் இல்லைன்னா கூட நேரில் ரூம் எடுத்துக்கலாம். ஆனால் ஆன்லைனில் ரூம் எடுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணும். ஆதார் வச்சு மட்டும்தான் நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். திருமலாக்கும் சரி, திருப்பதிக்கும் சரி, ஆன்லைனுக்கும் சரி, ஆஃப்லைனுக்கும் சரி. ஒருத்தருக்கு மட்டும் நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், இல்லை ஒருத்தருக்கு மட்டும் ரூம் எடுக்கணும்னா முடியாது. ஆன்லைனில் இருக்கட்டும், ஆஃப்லைன்லேயே இருக்கட்டும், திருமலாவில் இருக்கட்டும், திருப்பதியிலே இருக்கட்டும், ஒரே நாளில் ஒரே ஆதாரில் இல்லை மொதல் நாள்லையோ இல்லை அடுத்த நாள்லையோ திருமலாக்கும் திருப்பதிக்கும் அதே ஆதாரில் நம்ம ரூம் புக் பண்ணிக்க முடியும். திருமலாக்கு இப்போ நீங்கள் ரூம் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஆதாரில் 2 தடவை நம்ம புக் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இப்போது ஆகஸ்ட்டில் நீங்கள் 4ஆம் தேதிக்கு ஒரு டிக்கெட் போட்டிருக்கீங்க, 10ஆம் தேதிக்கு ஒரு டிக்கெட் போட்டிருக்கீங்க, 25ஆம் தேதிக்கு ஒரு டிக்கெட் போட்டிருக்கீங்க, வேறு டிக்கெட் ஏதோ ஒன்று போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 புக்கிங்கில் ஏதாச்சும் 2 புக்கிங்க்கு நீங்கள் திருமலாக்கு ரூம் எடுத்துக்கலாம். புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். திருப்பதிக்கு இப்போ ஒரு ஆதாரில் ஒரு நாளைக்கு புக் பண்ணிட்டீங்க, மறுபடியும் இன்னொரு நாளைக்கு திருப்பதிக்கே புக் பண்ண போகிறீங்க. அதே ஆதாரில் அப்படின்னா புக் ஆகாது. அப்போ உங்கள் கூட வர்ற இன்னொருத்தவங்களோட ஆதார் வச்சு நீங்கள் திருப்பதிக்கு புக் பண்ணிக்கோங்க. ஸோ திருமலாக்கு 2 ரூம் புக் பண்ணிக்கலாம் ஒரு மாதத்தில், 2 தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா. அதே திருப்பதிக்கு தரிசன டிக்கெட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஆதாரில் 2வது ரூம் ஒரே மாதத்தில் புக் பண்ண முடியாது. 3 மணி போல் அக்காமடேஷன் கிளிக் பண்ணுங்கள். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போகும். ஒரே மொபைல் நம்பர்லேயே ஆப்லேயே லாகின் ஆகும், போர்ட்டலையும் லாகின் ஆகும். ஸோ லாகின் செய்து வச்சுக்கோங்க. திருமலாக்கு ரூம் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா எதில் கம்மி வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்குதோ அதில் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போயிட்டு இருக்கிறப்ப ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்க. இந்த மணி அடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது, இருந்தாலும் பக்குன்னு இருக்குது. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம திருமலா ரூம் புக்கிங் பற்றி மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். திருமலா சூஸ் பண்ணிட்ட பிறகு புக்கிங் ஹிஸ்ட்ரிக்கு போகும். அங்கே போய் நீங்கள் இதில் எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்களோ ஆகஸ்ட் மாதத்துலையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். புக் அக்காமடேஷன் நல்லா டார்க்காக இருக்கும். இதே நீங்கள் ஒரு தரிசன டிக்கெட் தான் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த டார்க்காக இருக்காது, ஜஸ்ட்டு புக் அக்காமடேஷன் பிளாங்காக இருக்கும், கிளிக் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி திருமலா சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் 6 மணி ஸ்லாட், 6 மணி நேர ஸ்லாட் 4 ஆப்ஷன் இருக்குது பார்த்துக்கோங்க. 00ங்கிறது நடராத்திரிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும், அப்புறம் 6லேருந்து மத்தியானம் 12 மணி, மத்தியானம் 12லேருந்து சாயந்தரம் 6 மணி, சாயந்தரம் 6லேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும். இதில் எப்போ திருமலாக்கு போய் ரீச் ஆகிறீங்களோ உங்களோட பிரிண்ட் அவுட்டை, ரூம் புக்கிங் பிரிண்ட் அவுட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கு உண்டான டைம், அதுலேருந்து நீங்கள் ரூம் எடுத்துக்கிறது அந்த ப்ராசஸ் 24 மணி நேரம் தான் நமக்கு ரூம் எடுக்க முடியும். உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும்னா அதுக்கு தனி ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது திருமலாவில் ஜென்ரலாக 1 டே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது 3rd டே அட் எனி பாயிண்ட் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. வந்து ரூமை லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா போய் அந்த ரிசப்ஷனில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு அந்த நாளுக்குரிய ரெண்ட்டை கழிச்சுப்பாங்க, ரூம் எடுக்கவும் விட மாட்டாங்க. அதனால் 3வது நாளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. 3வது நாள் புக்கிங் சர்வர்லேயே கிடையாது. 2 நாளுக்கு உண்டான புக்கிங் மட்டும்தான் இருக்குது. அதனால் கொடுக்க மாட்டாங்க 3வது நாள். ஒரு நாள் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம வக்கேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா அவங்களே கால் பண்ணுவாங்க, காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது நாளைக்கு. 3வது நாளுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க. அதுவும் நம்ம ரீச்சபிளாக இல்லை அப்படின்னா வந்து போட்டு போயிடுவாங்க. அதனால் இது ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கு. திருமலாக்கு கீழ் திருப்பதிக்குன்னா நீங்கள் சாவி கொடுக்குறட்ட கேட்டுக்கோங்க. ஈவன் திருமலா கூட ஒரு தடவை சாவி கொடுக்குறட்ட கேட்டுக்கோங்க. இல்லைனா இப்போ ஆன்லைனில் புக் பண்ணிட்டீங்க,
உங்களில் வர்ற இன்னொருத்தவங்களை வச்சு அவங்களோட ஆதார் வச்சு நீங்கள் ஆஃப்லைனில் கூட ரூம் எடுத்துக்கலாம் அடுத்தடுத்த நாளுக்கு. அது ஒரு ஆப்ஷன் எக்ஸ்டென்ஷனுக்கு. இந்த 6 மணி நேரத்தில் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று விட்டுருங்க. அடுத்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் 6 to 12 இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா 5 மணிக்கு கூட போய் உங்களோட ரூம் பிரிண்ட் அவுட்டை ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஷியோராக அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணிக்கலாம். பட் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட, அதாவது 5 மணிலேருந்து அவங்களுக்கு புக்கிங் ஓப்பன் ஆகும் இந்த 6 மணி ஸ்லாட்டுக்கு உண்டானது. ஸோ நம்ம போய் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கலாம். ரூம் உடனே அலாட் ஆகிடும் எப்போ ஸ்கேன் பண்ணுறோமோ. எந்த ஸ்லாட்டுக்கு அப்படின்னா இந்த கீழே இருக்கிற 3 ஸ்லாட்டில் நீங்கள் எது புக் பண்ணாலும் 5-10 நிமிஷத்தில் அலாட் ஆகிடும். இதே இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது நடுராத்திரி 12:00 அடுத்த நாள் கணக்கில் வந்துடும் உங்களுக்கு. அப்போ கூட நீங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணிக்கலாம், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அவங்க அலோவ் பண்ணால் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஆனால் ரூம் அலாட் ஆகுது இந்த 00லேருந்து தான் அலாட் ஆகும். பட் இந்த கீழே இருக்கிற 3 ஆப்ஷனுக்கு எப்படின்னா, நீங்கள் எப்போ ஸ்கேன் பண்ணுறீங்களா, இப்போ ½ அன் ஹவருக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா அந்த 5-10 நிமிஷத்துக்குள்ளார நமக்கு ரூம் அலாட் ஆகிடும். அடுத்து இது ரூம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு உண்டான டைமிங்ஸ், சரிங்களா. அடுத்து 24 மணி நேரம் கணக்கெடுத்துக்கிறது எப்போ அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன ரூல் அப்படின்னா, நம்ம எப்போ ஸ்கேன் பண்ணுறோமோ நம்மளோடது ஸ்கேன் பண்ணோன்னா அலர்ட் ஆகும். அந்த அலர்ட் ஆகி நமக்கு எஸ்எம்எஸ் வரும். அந்த அலர்ட் ஆன டைம்லேருந்து தான் 24 மணி நேரம் இருந்துச்சு. டிடிடிஓ கிட்ட கூட ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி பண்ணாதீங்க, எங்களுக்கு ரூம்ஸ் ரிசப்ஷனில் போய் நாங்கள் எடுக்கிறதுலேருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த எஸ்எம்எஸ் வந்துடும் நமக்கு. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் ஏஆர்பி கவுண்டரில் தான் ஸ்கேன் பண்ணிக்கணும். திருமலையில் ரூம் புக் பண்ணுறப்போ ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளார நமக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். அந்த எஸ்எம்எஸ் வர வரைக்கும் அங்கேயே தான் இருக்கணும். ஏன்னா வரலன்னா மறுபடியும் நம்ம அங்கே தான் போய் கேட்கணும். ஸோ வந்த பிறகு அந்த எஸ்எம்எஸில் தான் எங்கே ரூம் அலாட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு திருமலாக்கு இருக்கும். திருமலாக்கு நம்ம ரூம் சூஸ் பண்ண முடியாது, ரேண்டமாக அலாட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இப்போ 100 ரூபா ரூம்லாம் புக் பண்ண போகிறீங்கன்னா ஆன்லைனில் ராம்பகிச்சா, வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ், சப்தகிரி தான் அலாட் பண்ணுறாங்க ஜென்ரலாக ஆன்லைன் புக்கிங்கில் சொல்கிறேன். ஆஃப்லைனில் இது இல்லாமல் இன்னொரு 3 இருக்குது. சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் கிட்ட இருக்கிறது 1NC 2NC 3NC அதுவும் சேர்த்து அலாட் பண்ணுவாங்க. பட் ஆன்லைனில் ஜென்ரலாக இந்த 3 தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரிசப்ஷனுக்கு நம்ம உடனே போயிடணும். அந்த ரிசப்ஷனுக்கு எந்த டைம்குள்ளார போகணும் அப்படின்ட்டு கூட அந்த எஸ்எம்எஸில் போட்டிருக்கோம். அதுலேருந்து லேட்டாக போனால் கூட ரூம் கேன்சல் ஆகிடும். அதனால் உங்களுக்கு எஸ்எம்எஸ் அந்த எஸ்எம்எஸில் போட்டிருக்கிற டைம் படி அந்த ரிசப்ஷனுக்கு போயிடுங்க, கெஸ்ட் ஹவுஸ் ரிசப்ஷன். அங்கே போகணுன்னா அந்த எஸ்எம்எஸ்ஸை காமிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு அங்கே என்ட்ராயிருக்கும். அவங்க ஒரு ஸ்லிப்பை கொடுப்பாங்க பாருங்கள். அந்த ஸ்லிப்பில் ஒரு டைம் போட்டிருக்கோம், வக்கேட் பண்ணுற டைம். அந்த நம்ம அங்கே ரிசப்ஷனுக்கு போய் காண்டாக்ட் பண்ணுறதுலேருந்து அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதுலேருந்து 24 மணி நேரம் இப்போ கணக்கெடுத்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு ரூம் அலாட் பண்ணதுலேருந்தே கணக்கெடுத்துப்பாங்க. நம்ம இங்கேருந்து நம்ம ரூமை தேடி போய் ரிசப்ஷனில் க்யூவில் நின்று அதெல்லாமே அந்த 24 மணி நேரத்தில் அடங்குற மாதிரி இருந்தது. பட் இப்போ அப்படி கிடையாது. 24 மணி நேரங்கிறது எப்போ அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கெஸ்ட் ஹவுஸோட ரிசப்ஷனுக்கு போய் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுலேருந்து 24. இது ரொம்ப ஆக்சுவலாக பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த நடந்து போகக்கூடிய டைமிங்ஸும் கால்குலேட் ஆகாமல் அங்கே போய் ரிசப்ஷனில் எடுத்துக்கிறது கால்குலேட் ஆகிக்கும். அதுக்காக நம்ம லேட்டாக இஷ்டத்துக்கு போகக்கூடாது. அந்த எஸ்எம்எஸில் ஒரு டைமிங்ஸ் போட்டிருக்கோம், இந்த டயத்துக்குள்ளார நீங்கள் போய் ரூம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா கேன்சல் ஆகிடும். அதனால் அந்த டயத்துக்குள்ளார இம்மிடியேட்டாக போய் ரூம் அலாட் ஆனோன்னு அந்த கெஸ்ட் ஹவுஸோட ரிசப்ஷனுக்கு போய் எடுத்துக்கோங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுலேருந்து 24 மணி நேரம் உங்களுக்கு கால்குலேட் பண்ணிப்பாங்க இப்போ இருக்கிற ரூல்ஸ் படி. ஸோ ரூம் எடுத்துட்டிங்க. இப்போ எக்ஸ்டென்ஷனுக்கும் சொல்லிட்டேன். ஜென்ரலாக ஒரு நாள் திருமலாக்கு கொடுக்குறாங்க, இருந்தாலும் அவங்க காலி பண்ண சொன்னால் நம்ம காலி பண்ணணும். 3ஆவது நாள் அட் எனி பாயிண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 6 மணி நேர ஸ்லாட்டை நல்லா வயசாக சூஸ் பண்ணிக்கோங்க, எப்போ போய் நீங்கள் ரீச் ஆவீங்கிறது. ஏன்னா புக் பண்ணிட்ட பிறகு மாற்ற முடியாது. இந்த 6 மணி நேர ஸ்லாட் இப்போ பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 12லேருந்து சாயந்தரம் 17:59 இருக்குது. அதாவது சாயந்தரம் 6 மணி கணக்குது. இப்போது முந்தானத்து என்ன ஆச்சு அப்படின்னா, க்யூவில் இருக்கிறப்போ 17:55 போல் அவங்க போயிருக்கிறாங்க. அவ்வளோதான், ரூம் கேன்சல் ஆகிடுச்சு, அவங்களது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாச்சும் இந்த 6 மணி நேரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். ஏஆர்பி கவுண்டருக்கு போய் ஸ்கேன் பண்ணிக்கலாம் இந்த 6 மணி நேரத்தில். ஆனால் அந்த 6 மணி நேரத்தில் கடைசியாக போய் நிற்காதீங்க. ஒரு மினிமம் இப்போது 12 to 6 புக் பண்ணுறீங்க அப்படின்னா 5:30க்குள்ளாரையாச்சும் உங்களோட நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேஸ் ஒரு 5:45 உங்களோட ஸ்கேன் பண்ணிவிடுங்க. 5:50 போல் இப்போ நீங்கள் 17:50 தாண்டினாலே நீங்கள் ரிஸ்க் ஜோனில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அது 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே கேன்சல் ஆகிடுது. ஒன்ஸ் அந்த மாதிரி கேன்சல் ஆகிடுச்சு கம்ப்யூட்டரில் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். நீங்கள் உங்கள் பணம் ஒரு நாள் ரெண்ட் எடுத்துக்கிட்டு காஷன் டெபாசிட் மட்டும்தான் நமக்கு திருப்பி வரும். அது வேஸ்ட்டாக போய்டும். அப்புறம் அங்கே போய் நம்ம ரூம் இல்லாமல் கஷ்டப்படுவோம். அதனால் 6 மணி நேர ஸ்லாட்டில் நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம். ஆனால் அந்த 6 மணி நேரம்
முடிகிற டைம்ங்கிறது ஒரு அரை மணி நேரம் முன்னாடியாச்சும் நீங்கள் மேக்ஸிமம் அங்கே இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் தான் போய் ஸ்கேன் பண்ணணும்னு கிடையாது. இப்போ நீங்கள் கீழே வந்துக்கிட்டே இருக்கிறீங்க, நான் மேலே இருக்கேன், அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட போய் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ரூம் எடுக்க போகிறப்போ 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் ஒருத்தர் இருக்கணும், ஆதார் காமிச்சா தான் ரூம் எடுக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு லேட் ஆகிடுச்சு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க மேலே இருக்கிறாங்கன்னா அவங்கள விட்டு கூட நீங்கள் ஸ்கேன் பண்ண வச்சுக்கோங்க. அந்த டைம் முடிகிற சுச்சுவேஷன் வர்றப்போ ரூம் எடுக்கிறப்ப நீங்கள் போனால் தான் ரூம் கொடுப்பாங்க. அந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும். மீதி இருக்கிறவங்களாம் அங்கே கணக்கு கேட்க மாட்டாங்க. பட் சாவி வாங்குறவர் மினிமம் 2 பேராவது இருந்தால் தான் சாவி கொடுப்பாரு. அது யாராக வேணாலும் இருக்கலாம். சாவி வாங்குறப்போ யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் இருக்கணும். ஆனால் ரூம் எடுக்கிறப்போ நம்ம யாருக்கு செலக்ட் பண்ணுறோமோ அந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் இருந்தால் தான் அவங்க ஆதார் காமிச்சு ரூம் எடுத்துக்க முடியும். ரூம் எடுக்கும்போது ஃபோட்டோ எடுப்பாங்க. மறுபடியும் அதே பர்சன் வந்து ஃபோட்டோ எடுத்து வக்கேட் பண்ணால் தான், ப்ராப்பராக வக்கேட் பண்ணால் தான் உங்களுக்கு காஷ் அண்ட் டெபாசிட் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்றைக்கு நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்களோ அன்னைக்கும் இந்த நம்பரில் நான் தரிசன டிக்கெட் எதுவும் புக் பண்ணலை, அதுக்கு நாளும் உங்களுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். ஸோ 2 நாளில் ஏதாச்சும் ஒரு நாள் நீங்கள் டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. திருமலாக்கு 100 ரூபாய் ரூம் இருக்கும். அதுக்கு காஷ் அண்ட் டெபாசிட் 500 ரூபாய், மொத்தம் 600 ரூபாய் பே பண்ணணும். அதே மாதிரி 999 ரூபாய்க்கு ஒரு ரூம் இருக்கும். அதுக்கு ஒரு 999 ரூபாய் காஷ் அண்ட் டெபாசிட் சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏசி ரூம் 1518 ரூபாய், அதுக்கு இன்னொரு 1518 ரூபாய் காஷ் அண்ட் டெபாசிட் பே பண்ணணும். ஜிஎஸ்டி வரும் 90 ரூபாய் போல். காஷ் அண்ட் டெபாசிட் நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க. இந்த 3 ஆப்ஷன் இருக்கும். ரூம் சூஸ் பண்ண முடியாது. ஏஆர்பி கவுண்டரில் ஸ்கேன் பண்ணி எஸ்எம்எஸில் தான் நமக்கு எங்கே அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூம் தெரிய வரும். அடுத்து ரூபாய் சூஸ் பண்ணிக்கோங்க. டேட் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 3 பேருக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 3 பேருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்கும். அந்த 3 பேரில் யாராச்சும் 2 பேரோட பாக்ஸை கிளிக் பண்ணால் போதும். யார் அங்கே போய் ஃபோட்டோ எடுத்து ரூம் எடுக்க முடியுமோ அவங்களோட பேரை கிளிக் பண்ணிக்கோங்க. 2 பேரோடது கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதிலே வந்துடும். தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்ப என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தோமோ அத்தனை டீட்டெயில்ஸும் வந்துடும். அதனால் நீங்கள் புதுசாக எதுவும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம். அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் போகும். யூபிஐயில் பே பண்ணுறப்போ சீக்கிரமாக புக் ஆகும் ரூம். அதனால் யூபிஐ சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து யூபிஐயில் பே பண்ணி ஒரு வேளை ரூம் கன்ஃபார்ம் ஆகலை, பணம் போயிடுச்சுன்னா கூட அந்த பணம் ஒரே நாளில் திருப்பி வந்துடும். அடுத்து யூபிஐயில் பே பண்ணிவிட்டு நீங்கள் ரூம் எடுத்த பிறகு காஷ் அண்ட் டெபாசிட் ரிட்டர்ன் ஆகிறது கூட யூபிஐயில் பே பண்ணிங்கன்னா 24 hours முடியறதுக்குள்ளார. இப்போ ரீசன்ட் மந்த்ஸில் வக்கேட் பண்ணதை பேஸ் பண்ணி ஷேர் பண்ணுறேன். வித்தவுட் ஃபெயில் உங்களுக்கு பணம் வந்துடும் யூபிஐயில் பே பண்ணால். கார்டு பேமெண்ட்டில் பண்ணாலும் நெட் பேங்கிங்கில் பண்ணாலும் 3 to 7 ஒர்க்கிங் டேஸில் திருப்பி வரும். ரூம் மட்டுமே கேன்சல் பண்ணிக்கலாம். தரிசன டிக்கெட் கேன்சல் பண்ண முடியாது. என்றைக்கு நீங்கள் ரூம் எடுத்துருக்கிறீங்களோ அன்னையிலேருந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடிக்குள்ளார கேன்சல் பண்ணிட்டீங்க, ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். அந்த அமௌண்ட்டு கூட அப்படி தான் யூபிஐயில் பே பண்ணால் உடனே வந்துடும். கார்டில் பே பண்ணிங்கன்னா 3 to 7 ஒர்க்கிங் டேயில் வரும். இன்கேஸ் நீங்கள் ரூம் எடுத்துட்டீங்க, ஏதோ ஒரு ரீசனில் உங்களால் போக முடியல, நீங்கள் கேன்சலும் பண்ணலை அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் ரெண்ட் எடுத்துக்கிட்டு காஷ் அண்ட் டெபாசிட் மட்டும் நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. காஷ் அண்ட் டெபாசிட் திருப்பி வரணும் அப்படின்னா ரூமை ப்ராப்பராக நம்ம வக்கேட் பண்ணணும். அதாவது யார் போய் எடுத்தாங்களோ அவங்க போய் தான் வக்கேட் பண்ணிக்கணும் திருமலாக்கு. சரிங்களா? அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பே பண்ணிக்கோங்க. கோயில்கிட்ட இருக்கிற 100 ரூபாய் ரூம்னா ராம்பகிச்சா ரொம்ப கிட்டக்க இருக்கும், சூப்பராக இருக்கும். அண்ட் வராகசுவாமி கெஸ்ட் ஹவுஸ், அதுக்கடுத்து சப்தகிரி கெஸ்ட் ஹவுஸ், சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் கிட்ட கூட ஒரு 3 இருக்குது. 1000 ரூபாய் ரூம்னா நந்தகம் கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட இருக்கும். மாத்ருஸ்ரீ அதுவும் கிட்ட இருக்கும். கௌஸ்துபம் கொஞ்சம் எட்ட இருக்கும். பஞ்சஜன்யம் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸ் கிட்ட இருக்கும். 2 ரூம் நாங்கள் புக் பண்ணியிருக்கிறோம், 2 ரூமும் பக்கத்துலேயே கிடைக்குமா அப்படின்னா அப்படியே நீங்கள் எந்த ரூம் போயிட்டே இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராம்பகிச்சா காலியாக இருக்குன்னா ஓரளவுக்கு ராம்பகிச்சா தான் போகும். அடுத்தது சப்தகிரி போகும். ஃபஸ்ட்டு வராகசாமியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 50% சான்ஸ் இருக்குது ஒரே இடத்துல ரூம் கிடைக்கிறதுக்கு. இப்போ நீங்களும் நானும் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், நம்ம போய் க்யூவில் நிற்கிறோம், அடுத்தடுத்து ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா 50% சான்ஸ் இருக்குது ஒரே கெஸ்ட் ஹவுஸில் கிடைக்கிறதுக்கு. ராம்பகிச்சாவில் லிஃப்ட் இருக்குது, சூப்பராக இருக்கும். வெந்நீர் இருக்குது, ரூம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். வராகசுவாமி கெஸ்ட் ஹவுஸ்லேயும் அப்படி தான். சப்தகிரியில் மட்டும் காமன் பிளேஸில் வெந்நீர் இருக்குது, வெந்நீர் அங்கே போய் பிடிச்சிக்கணும். மற்றபடி எல்லா ஃபெசிலிட்டிஸும் சப்தகிரியில் இருக்குது. ஒரு சில ரூம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா ரூம்ஸுமே டிடிடியில் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கும். கீழ் திருப்பதிக்கு ரூம் புக்கிங் பற்றி இப்போ பார்க்கலாம். கீழ் திருப்பதிக்கு ரூம் புக் பண்ணுறப்போ நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணுங்கிறது ஆப்ஷன் கிடையாது. ஒரே ஆதாரில் ஒரே மாதத்தில் 2வது ரூம் புக் பண்ண முடியாது.
2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். அந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் அங்கே ரூம் எடுக்கிறப்ப இருக்கணும். கீழ்த்திருப்பதியில் நம்ம ரூம் சூஸ் பண்ணிக்கலாம். எங்கே நம்ம ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கலாம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு வேணும்னா விஷ்ணு நிவாசத்தை எடுத்துக்கோங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி வேணும் அப்படின்னா மாதவ் காம்ப்ளெக்ஸ் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். 800 ரூபாய்க்கு ரூம் இருக்குது, 1000 ரூபாய்க்கு ரூம் இருக்குது. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் 200 ரூபாய்க்கு நான் ஏசி இருக்குது, 400 ரூபாய் 600 ரூபாய்க்கு ஏசி ரூம் இருக்குது. இதெல்லாமே ரெண்டுமே ஒரே காம்பவுண்டில் இருக்கும். பஸ் ஸ்டாண்டு கிட்ட உங்களுக்கு ரூம் எடுக்கணும் அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்க, புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ அங்கே ஏதாவது தரிசன டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா தொல்லப்பா கார்டன்ஸ்ன்னு இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தொல்லப்பா கார்டன்ஸ் இப்படி தான் நீங்கள் புக் பண்ணிக்கணும். நிறைய பேர் வீடியோவை பார்த்துட்டு கேட்குறீங்க தொல்லப்பா கார்டன்ஸ் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அது மினிமம் ரூம் தான் இருக்கிறதால சீக்கிரமாகவே உங்களுக்கு புக் ஆகிடும். ஸோ திருப்பதி லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இப்போ 6 மணி நேரங்கிறது இப்போ என்ன ரூல்ஸ் சொன்னேனோ அதே ரூல்ஸை தான் இதுக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. 6 மணி நேரம் அந்த முடிகிற அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தயவு செஞ்சு போயிடுங்க, இல்லைன்னா ரூம் கேன்சல் ஆகிடும். கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு ரூம் கிடைக்கலனா. அண்ட் இந்த மாதிரி புக்கிங் அப்போல்லாம் மாதத்து ரூமெல்லாம் சில பேர் கேன்சல் பண்ணுவாங்க. ஜூன் மாதத்து ரூம், ஜூலை மாதத்து ரூமெல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அப்போ ரூம் வேணுங்கிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கே வேணுங்கிற ரூம்லாம் இருக்கும், அந்த ரூம் இருக்கும், ரூமோட வாடகை எல்லாம் எவ்வளோங்கிறது இருக்கும், ஜிஎஸ்டியோட அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வரும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழ்த்திருப்பதிக்கு நீங்கள் டைப் பண்ணி புக் பண்ணுற மாதிரி இருக்கும். திருமலாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துரும். ஏன்னா தரிசன டிக்கெட் இருந்தால் தான் புக் பண்ணுவோங்கிற ரூல் இருக்கிறதுனால திருப்பதிக்கு நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு பேமெண்ட்டுக்கும் இப்போ நான் என்ன ரூல்ஸ் சொன்னேனோ திருமலாக்கு அதே தான். யூபிஐயில் பே பண்ணால் எப்போவுமே நமக்கு காஷன் டெபாசிட்டாக இருக்கட்டும், புக் ஆகாமல் ரூம் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்தா இருக்கட்டும் உடனே வந்துடும். கார்டு பேமெண்ட் நெட் பேங்கிங்கில் 3 to 7 ஒர்க்கிங் டேஸில் திருப்பி வந்துடும். பணம் மோஸ்ட்லி இப்போல்லாம் ரிட்டர்ன் ஆகிடுது. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் மெயில் போட்டு கேட்டுக்கலாம். தனியாக அதுக்குன்னு மெயில் ஐடி இருக்குது. எல்லா இடங்களையுமே கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. கிட்ட கடை இருக்குது, கிட்ட கல்யாண கட்டை இருக்குது. ஒரு ரூம் பற்றியுமே ஷேர் பண்ணியிருக்கேன். 50 ரூபாய் ரூம் ஆஃப்லைனில் மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும், ஆன்லைனில் கிடையாது. 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம், 200 ரூபாய் ரூம், 400 ரூபாய் ரூம், கீழ்த்திருப்பதியில் திருமலாவில் 1000 ரூபாய் ரூம், ஏசி ரூம், எல்லா ரூம்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி ரூம் இருக்கும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதுக்கு எப்படி போகணுங்கிறத பற்றி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். தரிசன டிக்கெட் நீங்கள் வச்சுக்கிட்டு திருமலாவில் ரூம் புக் பண்ணுறப்போ ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது புக்கிங். இருந்தாலுமே மினிமம் ரூம்ஸ் தான் திருமலாவில் இருக்குங்கிறதுனால இப்போ நானும் ஒரு ரூமுக்கு ட்ரை பண்ணுறேன், நீங்களும் ஒரு ரூமுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் தான் அந்த சர்வர் அக்செப்ட் பண்ணிக்கும். நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் ரூல் இருக்குது தான். தரிசன டிக்கெட் இருந்தால் தான் ரூம் புக் பண்ண முடியும். ஆனால் தரிசன டிக்கெட் இருந்தால் 100% ரூம் கிடச்சிருங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்களும் புக் பண்ணுறீங்க, நானும் புக் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு யாரோட சிக்னல் போதோ அவங்களுக்கு தான் ரூம் கன்ஃபார்ம் ஆகும். அதனால் நீங்கள் ஆன் டைமில் புக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸ்லாம் எதுவுமே நம்ம டைப் பண்ணுற வேலைலாம் இல்லைங்கிறதுனால சீக்கிரமாக புக் ஆகிடும். பேமெண்ட்டில் மட்டும் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ யூபிஐயில் வந்து அதை விட்டு டக்குன்னு நீங்கள் கார்டு பேமெண்ட்டுக்கு ரெடியாக வச்சுக்கோங்க. திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்னா வேறு ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே இஷ்யூ தான் வருது அப்படின்னா அந்த 100 ரூபாய் ரூமை ட்ரை பண்ணுறப்ப வருது அப்படின்னா அதை விட்டுட்டு 1000 ரூபாய் ரூமுக்கு போயிடுங்க. அதே மாதிரி கீழ்த்திருப்பதிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தொல்லப்பாக்கு ட்ரை பண்ணுறீங்க, அப்போ போய் திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூ வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா விட்டுருங்க, அந்த ரூமே விட்டுருங்க. ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்லேயோ இல்லை விஷ்ணு நிவாஸ்லேயோ இல்லை மாதவம் காம்ப்ளெக்ஸ்லேயோ எடுத்துங்க. ஏன்னா ஏதோ ஒரு ரூம் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். எல்லாமே பக்கம் தான். 24 மணி நேரமும் உங்களுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் திருச்சானூருக்கு போய்க்கலாம். திருச்சானூர்லேயே தான் போய் தங்கணும்னு கிடையாது. நீங்கள் இங்கே கூட தங்கிட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. பஸ்ஸு மட்டும்தான் உங்களுக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் கிடைக்கும். ஆட்டோ உங்களுக்கு 24 மணி நேரம் கிடைக்கும். அதனால் திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம்ங்கிற இஷ்யூ வந்தால் அதை விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், மற்ற பக்தர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது. தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், நிறைய சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், திருமலா திருப்பதியில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய மிஸ் பண்ணாதீங்க. லோக்கல் டூர் பேக்கேஜ் எல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கும் சேர்த்தே நீங்கள் பிளான் பண்ணி ரூம் புக் பண்ணிக்கோங்க. கீழ் திருப்பதிக்கெலாம் புக் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். அந்த டூர் பேக்கேஜில் நம்ம போயிட்டு வரதுக்கு நான் வீடியோ ஷேர் பண்ணிக்க, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் டெய்லி ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். வேறு ஏதாவது உங்களுக்கு ரூம் புக்கிங்கில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.